அவுதுபில்லாஹிமினஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் நமது கணக்கில் 897வது நாள். இப்பொழுது அந்த யுத்தத்தை கணக்கில் வைத்துத்தான் நாட்களை சொல்கிறார்கள். அது 34வது நாள். இந்த 34வது நாளில் ஈரானுடைய கணக்கில் எத்தனாவது அலை தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்பதுதான். அது 91வது அலை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதில் அமேசான் என்ற ஐடி நிறுவனத்தினுடைய எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸில் உள்ள டேட்டா பேஸ் என்று சொல்லக்கூடிய தரவுகளின் நிலைகள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கின்றன. அதனால் அங்கே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. சைபர் அட்டாக் தொடர்ந்து நடந்து வருகிறது. ரொம்ப முக்கியமான செய்தி என பார்த்தால், அமெரிக்காவில் நேற்று ட்ரம்ப்பு உளறி கொட்டினது. அது பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஆனால் அது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. நேற்று நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், ஒரு பக்கத்தில் பென்டகன் ஏராளமான அமெரிக்க இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை வெளியிட்டு விட்டு, அது 750 யூஎஸ் ட்ரூப்ஸ் கில்டு, 400 செயிலர்ஸ், 400 கப்பல் படை சார்ந்தவர்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு அதில் ஒரு குத்தும் குத்துச்சு. அதையும் நான் குறிப்பிட்டேன். ஆஃப்டர் நெசசரி கவர் அப் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன். அமெரிக்காவின் நலன் கருதி மறைக்கப்பட்ட உண்மைகளை தவிர. அப்போ இது பெரிய அளவில் இரிட்டேட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, பென்டகன் தொடக்கத்தில் இருந்தே சொல்லி கொண்டு இருக்கிறது, இப்பொழுது ஒரு யுத்தம் எந்த நாட்டோடும் அமெரிக்கா மேற்கொள்வது சரியாக இருக்காது. நிச்சயமாக ஏவுகணை பலத்தில் மிக உச்சத்தில் இருக்கின்ற ஈரானோடு சண்டையிட்டால் அது நடக்காது என சொன்னது. அதை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறார், அமெரிக்காவில் சில தளங்கள் கூட இனிமேல் ஈரானுக்கு எட்டும்படி ஆகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார். உடனேயே அவரை பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று அமெரிக்கானுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டாஃப் ஹட்ஸ் என்பவர் சொல்லியிருக்கிறார். யாரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டாஃப்னு கேட்டால் ராண்டி ஜார்ஜ்னு சொல்றவர். உடனேயே நீ பதவி விலக வேண்டும் இம்மீடியட்டா, ஏன்னா நாங்கள் சொல்லக்கூடிய அளவில் நீ யுத்தத்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் ஆரம்பத்திலிருந்தே எச்சரித்து கொண்டிருந்தார். நேற்று ட்ரம்ப் நான் வென்று விட்டேன் என்று சவுடால் விட்டு கொண்டிருக்கும் போதே அமெரிக்கா மிகப்பெரிய இழப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அவரை பதவி விலக வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஹெட்ஸை பற்றி ஹேவ் யூ டிக்ட் யுவர் ஓன் கிரேவ்னு கேட்டிருக்கார். நீ உன்னுடைய புதைகுழியை நீயே தோண்டி கொண்டாயா என்று கேட்டிருக்கிறார். இதற்கு நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் விளக்கம் சொல்லுகின்ற போது அமெரிக்கா தோற்றுவிடும் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் என்று சிலரும். நியூயார்க் டைம்ஸில் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த ஹெட்ஸோடைய வீட்டையும் அது இருக்கக்கூடிய மெக்னார் என்ற இடத்தை ஆளில்லாத ட்ரோன் வேவு பார்த்தது, அதை ஜாம் பண்ண முடியலை, அதனுடைய ஆரிஜினையும் தெரிஞ்சுக்கிட முடியலை என்று சொன்ன இதை கனெக்ட் பண்ணி அதை இணைத்து சொல்லுகிறார்கள். உன் வீட்டுக்கு மேலேயே ஈரானுடைய ட்ரோன் பறந்திருக்கு என்பதை நீ மறந்து விடாதே என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் ஒரு வார்த்தையில் உன்னுடைய புதைகுழியை நீயே தோண்டி கொண்டாயா என்று கேட்டிருக்கிறார். அப்போ ஈரானுடைய இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பீர்கள் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது, லெப்டினன்ட் கர்னல் அமெரிக்காவினுடைய இராணுவ ஆலோசகரும் அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். டேனியல் என்பவர் அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப்புடைய இந்த நிலவழி ஆக்கிரமிப்பு நிச்சயமாக ஜெயிக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், ஈரானுக்கு ஹர்முஸ் பகுதியிலும் கார்க் பகுதியிலும் எக்கச்சக்கமான நிலங்கள் இருக்கிறது. அந்த நிலத்தில் அதனுடைய படைகள் ஏராளமாக இருக்கிறது. இப்போ செச்சன்யாவில் இருந்தும் படைகள் வருவோம் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அதில் ஒரு வெற்றி நிச்சயமாக கிடையாது. கேவலப்படக்கூடிய அளவில் தோல்வி வரும். இதனிடையே ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு பிரிட்ஜை கராஜ் என்ற இடத்தில் இருந்த ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு பாலத்தை தகர்த்து விட்டு, அதில் 9 பேர் இறந்திருக்கிறார்கள், 75 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். தகர்த்து விட்டு பார்த்தாயா என்னுடைய வெற்றியேன்னு.
அதுதான் இராணுவ நோக்கர்கள் சொல்றாங்க, இன்னும் அந்த மிசில் சிட்டி எல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கல. நீ சும்மா பொத்தாம் பொதுவா கேன்சர் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்னு சொல்லக்கூடிய கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய மருத்துவமனையை நீ நேற்று தாக்கி இருக்கார். ஈரானுடைய கேன்சர் மருந்து வந்து உலகத்துல பிரபல்யமா பேசப்படுவது. அந்த மருந்தை அது உலக மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் அது அங்கே காச நோய்க்கான மருந்தை தயாரித்து கொண்டு இருந்தது. அதை தாக்கிட்டு நீ வந்து நான் பெரிய வெற்றி பெற்றுவேன், கற்காலத்துக்கு அதை கொண்டு போய் விடுவேன்லாம் பேசிட்டு இருக்கிறதே புத்திசாலித்தனம் அல்ல என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா சவுதி டு ஜோர்டான், சவுதி அரேபியால இருந்து ஜோர்டான் வரைக்கும் உள்ள 17 பாலங்களுடைய முக்கிய பாலங்கள் இவை. அமெரிக்காவினுடைய இராணுவம் சவுதியில இருந்து ஜோர்டான் வரைக்கும் மிக எளிதாக சாலை வழியாக செல்வதற்கு அமைக்கப்பட்ட பாலங்கள். இந்த பாலங்களில் 7 நேற்று ஈரான் தகர்த்து இருக்கிறது. மீதி உள்ளதுக்கு லிஸ்ட்டை போட்டிருக்கு, நாங்கள் வந்து இதெல்லாம் தகர்க்க போகிறோம் அப்படின்னு. என்ன செய்ய முடியும் உன்னால? நீ இந்த மிசில் சிட்டியை கண்டுபிடிக்காதவன், அதனுடைய மிசில் கேப்பபிலிட்டிஸ் அழிக்கப்பட்டு விட்டதுன்ட்டு பாலத்தில் குண்டு போட்டுக்கிட்டு, கேன்சர் இன்ஸ்டியூட்ல குண்டு போட்டுக்கிட்டு, பள்ளிக்கூடங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் குண்டு போட்டு கொண்டு இருக்கிறார் என்று இதெல்லாம் எங்க வருதுன்னா அமெரிக்காலே இந்த இதெல்லாம் வருது. அமெரிக்காலே இந்த விமர்சனங்கள்லாம் வருது. அடுத்தது ஈரான் இஸ்ரேலுடைய அண்டர் கிரவுண்ட்ல இருந்த 7 கமாண்ட் சென்டர்ஸை, மிலிட்ரி கமாண்ட் சென்டர்ஸை நேற்று ஈரான் தாக்கியிருக்கு. ஹிஸ்புல்லா ஃபாது 5ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாதி 5 ராக்கெட் லான்ச்சர்னு ஒரு இதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. முதல்ல அடித்து தவிர்த்திருக்கானோ அவர் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி நேற்று அது தாங்கிறதுல பங்கர் பஸ்டரை விட அதிகமான தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது. 14 இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள், உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் திணறுவேனிக்கு. அப்போ அடுத்தால இந்த யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இப்போ இஸ்ரேலில் ஆள் பற்றாக்குறைன்னு சொன்னோமா, ஆயுத பற்றாக்குறையும் தொடங்கி விட்டது. அது பேட்ரியாட்டு, இந்த அயன்டோம் இதில் இருந்து தொடங்குகிறது. இப்போ ஆள் பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பிஎஸ்டிடின்னு சொல்லக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் துப்பாக்கியை கொடுத்து போடா களத்துக்கு, வேற ஆள் இல்லை போண்டா. அடுத்தது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியுடைய பாதுகாப்பின் கீழ் இருந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை பற்றி நமது காணொலியில் நிரம்பவே சொல்லியிருக்கிறோம். இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருந்தவங்களையும் மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க நித்தமும் அவர்களுக்கு மருத்துவ உதவி இல்லை என்றால் அவர்கள் வாழ முடியாது என்ற சூழ்நிலை, அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற சூழ்நிலை, அவர்களிடமும் துப்பாக்கியை கொடுத்து போ, வேற வழி இல்லை, நீ போக மாட்டேன்னு சொன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவன், மென்டல் ட்ராமாவில் இருக்கக்கூடிய அதிர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் மறுவாழ்வு மையத்தில் இருப்பவர்கள். மறுவாழ்வு மையத்துல இருக்கக்கூடிய இராணுவத்தினர் யார் தெரியுமா? ஒரு ஆளுடைய உதவி இல்லாம வாழ முடியாது. அவனெல்லாம் இப்ப துப்பாக்கியை தூக்கிட்டு களத்துக்கு போகலன்னா அரெஸ்ட் பண்ணுவானா, ஜெயில தள்ளுவானா. அப்போ இதை பார்த்துட்டு கண்ணீர் வடித்த ஒரு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி சொல்லி இருக்கிறார், தே ஆர் எ டேஞ்சர் டு தம்செல்ஸ். அவங்க எப்படிப்பட்ட மக்கள் என்றால் அவர்களுக்கு ஆபத்தானவர்கள். துப்பாக்கி எடுத்து தங்களே சுட்டுக்கிடுவாங்க, அல்லது ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு தங்களுடைய சக இராணுவத்தினரை சுட்டு விடுவார்கள். தேர் எ டேஞ்சர் டு தம்செல்ஸ். அவங்களே எப்படியா நீ போ சொல்லுவ அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு இருக்கிறது. இது கேட்ட பிறகு இவங்களுடைய தாய் தகப்பமாரெல்லாம் யோக ஆகர்நாத், ஹர்ஸு, அண்டோலன்ஸ் என்ற அண்டோலாலு என்ற இஸ்ரேலிய பத்திரிகைகளை அணுகி இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு என்று சொன்ன பிறகு ஒரு சிலரை, எந்த தாய்மார்கள் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள வந்து திரும்ப ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பிட்டு மீதி உள்ளவங்களை அனுப்பியிருக்கேன். அப்போ இஸ்ரேலு இப்ப பைத்தியம் பிடித்தவர்களை இராணுவ முகாம்களுக்கு அனுப்புகிறது. அவர்களால் அவர்களுக்கு ஆபத்து என்று இஸ்ரேலிய இராணுவத்தினரே சொல்லுகின்றார்கள். இப்படி எத்தனை பேரை தெரியுமா அனுப்பியிருக்கான்? 13,700 பேரை அனுப்பி விட்டுருக்கான். இல்லைன்னா ஜெயிலு, இல்லைன்னா அரஸ்ட் என்று பயங்காட்டி இருக்கிறார். இப்போ ஒரு கேள்வியை உலக இராணுவ நோக்கர்களும் ஈரானில் உள்ளவர்களும் ஐஆர்ஜிசியும் கேட்குது, எப்பா அக்டோபர் 7, 2023 நீ வந்து காசா வளாகத்தில் தாக்குதலை நடத்தும் போது என்ன சொன்ன? என்கிட்ட 3,60,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். இப்போ 17,700
ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு மையத்தில் இருக்கவங்கள யுத்தத்துக்கு போ, இல்லைன்னா ஜெயிலில் போட்டு போடுவோன்னு சொல்றேன். என்ன ஆச்சு? 3,60,000. அப்போ நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டான், நிறைய பேர் வரமாட்டான்டான், நிறைய பேர் இஸ்ரேலை விட்டு ஓடிட்டான். இப்படிதான் அந்த கணக்கு. இஸ்ரேலை விட்டு ஓடினவனுக்கு அவங்க காசா பகுதிக்கு போயிருந்தா இந்து ரஜப் குரூப் இருக்கு, உடனே ஒரு கேஸை போட்டு அந்தந்த நாட்டில் அரெஸ்ட் பண்ண வைக்கிறான். இப்படி இந்த யுத்தம் ரொம்ப ஆர்கனைஸ்டா நடந்து கொண்டு இருக்கிறது. இது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு என்று கருதப்படுகிறது. இன்னைக்கு டேனியல்ங்கிற முன்னாள் இஸ்ரேலிய அமெரிக்க இராணுவ அதிகாரி சொல்லி இருக்கிறார், இப்போ நீ ராண்டி ஜார்ஜை ரம்சி ஜார்ஜை நீ ரிசைன் பண்ணன்னு சொல்லிட்ட. ஆனா யதார்த்தத்தை சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷனை ரிசைன் பண்ண சொன்னா உன்னுடைய போர்க்கால நிலைகள் என்ன? நீ இதுவரைக்கும் ஏர் டிஃபென்ஸ், ஏர்ல நான் ரொம்ப பெரிய ஆள் என்ன தோத்து போனேன், கப்பல்ல பெரிய ஆள் என்ன தோத்து போனேன், எல்லாமே ஈரான் அடிச்சு உன்னை வெளியில தள்ளிச்சு. அதனால ஹர்முஸ் ஜலசந்திய இராணுவத்தின் மூலம் மீட்கவே முடியாது. இனி ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஈரானுடைய கட்டுப்பாட்டில் விட்டு அவங்க கேட்குற டோல் பூட்டை எடுத்துட்டு டோல் பூட்டை கட்டிட்டு போறதுதான் ஒரே வழி. அடுத்தது லெபனான்ல நான் ஏற்கனவே தொட்டு காட்டியது போல 45 ராக்கெட் லான்ச்சர்ஸ் திரும்ப வந்தது. இது ஒன்னையும் தாக்கிட்டா இஸ்ரேலை லெபனானுடைய தாக்குதலில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருந்தது. அதை சொல்லும் போது இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, லெபனானுடைய ஹிஸ்புல்லா போராளிகளை நாம் பாராட்ட வேண்டும், மெச்ச வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், திரும்ப திரும்ப எவ்வளவு தூரம் அடி வாங்கினாலும் பொறுமையா இருந்து அதை பெரிய அளவில் செயல்பட செய்து விட்டார்கள். அடுத்தால லெபனான் நேத்து பல ஆர்மி ஹெலிகாப்டர்ஸ் அடிச்சிருக்கு, டேங்க் அடிச்சிருக்கு, கமாண்ட் ஹெட் குவார்டர்ஸ் அடிச்சிருக்கு. ஒரு பக்கம் கோலான் கைட் சைட்ல இருந்து வரக்கூடிய இஸ்ரேலிய தரைப்படை மோதுகிறது, ஹிஸ்புல்லாவுடைய தரைப்படை மோதுகிறது. கலீலி போன்ற பகுதியை அவர்கள் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்தது கல்ஃப் ஏரியால அமேசானுடைய ஃபெசிலிட்டி மட்டும் இல்லை, நேற்று சவுதி அரேபியாவில் இருந்த ஒரு ரகசிய தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதில் 300க்கு மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல பஹ்ரைன்ல ஒரு அண்டர் கிரவுண்டு கமாண்ட் சென்டர் அமெரிக்காவுக்கு இருந்திருக்கிறது, அதையும் தாக்கி இருக்கிறார்கள். இப்ப என்ன நமக்கு பார்க்கறது இல்லைன்னா, இவங்க இந்த அரபு நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த வளைகுடா நாடுகள், பஹ்ரைன் உட்பட எல்லா நாடுகளும் அவங்க படை வச்சிருந்தாங்களா என்னான்னு கேட்டா இல்ல. அவங்க படைகள் நேற்று ஈரான் தாக்கினால மிக முக்கியமான ஒரு பகுதி சவுதி அரேபியால அமெரிக்க படைகளும் அமெரிக்க படைத்தளபதிகளும் சவுதி அரேபியாவில் உள்ள படைத்தளபதிகளும் ஆலோசனை நடத்துகின்ற ரகசிய கூட்டம் ஒன்றை தாக்கி இருக்கிறார்கள். பிரின்ஸ் சுல்தான் சவுதி ஏர்பேஸ் அதுக்கு பேரு, அதை தாக்கி இருக்கிறார்கள். அப்போ கமாண்டே அவனுக்கு ஆலோசனையை கேட்டுதான் சவுதி அரேபியா இயங்கும். 24 மணி நேரம், அதாவது 1ல 1, சவுதி இராணுவம் தனி இல்லை, அமெரிக்க இராணுவம் தனி இல்லை, ரெண்டும் ஒன்னாகத்தான் கமாண்ட் சென்டர் வச்சிருந்திருக்காங்க. அதை நேற்று தாக்கியிருக்காங்க, அழிச்சிருக்காங்க. அப்போ அந்த அரபு நாடுகள் எந்த அளவுக்கு ஒரு போலீஸ்காரன் கூட அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத அளவுக்கு அமெரிக்காவுக்கு விலை போயிருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. அதுக்கு பிறகு காசா வளாகத்தில் உள்ள 3 செட்டில்மெண்ட் ஏரியாவை லெபனானிஸும் ஹூத்திஸுமா அடிச்சு தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள். ஹூத்திஸ் நேற்று ஹைஃபாவையும் டெல் அவீவையும் தாக்கி இருக்கிறார்கள். ஹைஃபாவில் இருந்த மிகப்பெரியதொரு அண்டர் கிரவுண்ட் இதை அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 45 ராக்கெட் லாஞ்சர்ல இருந்து போற ராக்கெட்டுகளும் ஈரானுடைய அல்ஃபத்தா 2 ராக்கெட்டுகளும் பங்கர் பஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அவங்க அந்த பேர்ல கூப்பிட்டது இல்லை, பங்கர் பஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரேலர்கள் எங்கே ஓடுவார்கள் என்று தெரியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறார்கள். ரஷ்யா ஒரு அறிக்கை விட்டுருக்கு, தேவைப்பட்டா ரஷ்யா நேரடியாக இந்த ஈரான் யுத்தத்தில் இறங்கும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே பெரிய அளவில் ஒரு தோல்வியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இது அடுத்தால இது கொஞ்சம் இஸ்ரேலை முழுசா அழிக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள்ல முடியாது. நம்ம கணக்குப்படி வைகரை வெளிச்சம் கணக்குப்படி 2007 வரைக்கும் போகலாம். இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.